வணக்கம். மார்ச் மாதம் ரிலீஸ் ஆன படம் இது. படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்திலே அன்பர்கள் நிறைய பேர் வந்து இன்பாக்ஸில் இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக பாருங்கன்னு சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, முதல்ல தமிழ் படம், அடுத்தது இங்கிலீஷ், அதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்லா இருக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்க, அட்லீஸ்ட் ரோஸ்டாவது பண்ணலான்ற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்ததுன்னா தெலுங்கு, மலையாளம், கன்னடம்ங்கிறது இதுதான் என்னுடைய ப்ரையாரிட்டி லிஸ்ட்டாக இருக்கும். இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்திருந்தாலுமே கூட அப்போ ஷோ டைம்ன்றது கொஞ்சம் ஒத்து வரல. 2-3 ஷோஸ் தான் சிட்டிலே ஆக்சுவலாக ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் அட்லீஸ்ட் இந்த போகக்கூடிய டிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ரொம்ப ஷோஸ் கம்மியாக தான் இருந்தது. அதனால தான் அப்போ பார்க்க முடியல. ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அகைன் நண்பர்கள் வந்து வாட்ஸ்அப்லையும் இன்பாக்ஸ்லையும் ரிமைண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த படத்தை பார்த்துட்டும் வந்தாச்சு. எல்லாரும் சொன்ன அளவுக்கு இந்த படம் அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சா இல்லையா, எனக்கு இந்த படம் ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் என்ன நடக்குதுங்கிறது இல்லை, இந்த படத்துடைய தீம் என்ன, இது என்னோட இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம், இந்த படம் டிஸ்கஸ் பண்ண வர விஷயங்கள் என்னென்னன்றது எதை சொன்னாலுமே அது கண்டிப்பாக ஸ்பாய்லராக தான் இருக்கும். ஸோ மைல்டு இல்லை, ஹெவி ஸ்பாய்லர்ஸ் அஹெட், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை பார்க்கலாமா வேணாமா அப்படின்றதுக்காக இந்த ரிவ்யூவை பார்க்குறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக லாஸ்ட் கட்டை போய் பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு கூட நீங்கள் அப்புறம் இந்த ரிவ்யூவை பார்க்கலாம். மற்றபடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிளிங்க் கதையோடைய சென்ட்ரல் கேரக்டர் அபூர்வா பெங்களூரில் ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருக்காரு. ஒரு தியேட்டர் குரூப்பில் பார்ட்டாக இருக்கார். அதே தியேட்டர் குரூப்பில் சப்னான்னு அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. அபூர்வாவுக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா இல்லை அம்மாவோட கேரில் தான் வளர்ந்துருக்காரு. ஒரு நாள் நம்ம ஹீரோவை தேடி வயசான ஒருத்தர் வராரு. வந்து என்னப்பா உங்கள் அம்மா நல்லா இருக்காங்களா, உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்லு, உங்கள் அப்பா இன்னும் சாகலைன்னு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ அதிர்ச்சி ஆகிறாரு. நீங்கள் யார், உங்களுக்கு எப்படி எங்கள் அம்மாவை தெரியும், எப்படி உங்களுக்கு அப்பாவை தெரியும், அதெல்லாம் கேள்வி கேட்குறாரு. இதெல்லாம் சமயம் வரும்போது நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான கேரக்டர் காணாமல் போயிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த வயசான கேரக்டர் நம்ம ஹீரோவை 2-3 இடங்களில் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. அதோட முக்கியமாக தன்னை மாதிரியே இன்னொரு அபூர்வா இருக்கிற அபூர்வமான காட்சியும் ஹீரோ பார்க்குறாரு. ஸோ இதெல்லாமே அவருக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. ஸோ அந்த வயசானவர் யாரு, எதுக்காக ஒரு ஹீரோ தேடி வந்து இதெல்லாம் பேசணும், அவருக்கும் ஹீரோவுக்கும் என்ன சம்பந்தம், அந்த இன்னொரு அபூர்வா யாரு, ஹீரோவோட அப்பாவுக்கு அப்படி என்னதான் ஆச்சு, இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கிற படம் தான் பிளிங்க். ஹீரோ தீக்ஷித் ஷெட்டி, ஹீரோயின் மந்தரா, அந்த வயசானவராக வர சுரேஷ் அனகல்லி, இந்த தியேட்டர் குரூப்பில் இருக்கிற ஒரு சில நடிகர்கள் மோசமான நடிப்புன்னு சொல்ல முடியலாலும் ஸ்ட்ரிக்ட்லி ஓகேவான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹீரோ தீக்ஷித் ஷெட்டியை பொறுத்த வரைக்கும் அடியே ஜிவி பிரகாஷுக்கே டஃப் கொடுக்குற வகையில் படம் ஆரம்பித்த 1 மணி நேரம் வரைக்கும் அந்த குழப்பமான கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் கூட அதை கண்டினியூ பண்ணுறாரு. பட் நம்மளுக்கு அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பழகிடுது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸில் வர சைத்ரா ஆச்சார், கோபாலகிருஷ்ண தேஷ்பாண்டே, வஜ்ரதீர் ஜெயின், இவங்க 3 பேருமே ஒரு நல்ல மீட்டரில் கன்வின்சிங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க நல்லா நடிச்சிருக்கிறதுனாலேயே மற்றவங்க எவ்வளோ தூரம் அமெச்சூராக நடிச்சிருக்காங்கன்ற அந்த கான்ட்ராஸ்ட் நல்லாவே தெரியுது. பிரசன்னகுமாரோட பின்னணி இசை ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் ரெப்படிட்டிவாக ஃபீல் ஆக ஆரம்பித்தாலும் படத்தை ஹோல்ட் பண்ணுது. தென் சஞ்சீவ் ஜகிர்தாரோடைய எடிட்டிங்கை பாராட்டி ஆகணும். இந்த நான் லீனியர் டைம் டிராவல் காட்சிகளை கரெக்டான பேஸில் பெருசாக குழப்பம் வராமல் சீம்லெஸ்ஸாக பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஹீரோ கேரக்டருக்கு 30 நிமிஷம் வரைக்கும் கண் இமைக்காம இருக்கிற ஒரு அபூர்வ சக்தி இருக்கு. அது அடிப்படையாக வச்சு ஒரு டைம் டிராவல், அந்த டைம் டிராவலுக்குள்ள எடிபஸ் காம்ப்ளெக்ஸ், கிராண்ட்ஃபாதர் பாரடாக்ஸ் மாதிரியான ஹை கான்செப்ட் விஷயங்களை சேர்த்து முழு கன்விக்ஷனோட ஒரு கதையை பிரசன்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் ஸ்ரீநிதி பெங்களூரு. ஒரு நல்ல டேரிங்கான எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற வகையில் கண்டிப்பா இந்த முயற்சி நம்ம பாராட்டலாம். படத்தோட ஹைலைட்டுங்கிறது லாஸ்ட் 30-40 மினிட்ஸ் தான். இந்த போர்ஷன்ல ஹீரோ அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கிற உண்மைகள், சின்ன சின்ன ட்விஸ்ட், சர்ப்ரைசஸ்னு ஒரு கன்வின்சிங்கான பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் கதையை முடிக்கிறாரு இயக்குனர். தென் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே கூட இந்த டைம் டிராவல் பத்தி ஹீரோ தெரிஞ்சுக்கிற காட்சிகள், இந்த டைம் டிராவல் கனெக்டுக்கான காட்சிகள்லாம் சுவாரஸ்யமாகவே இருந்தது. தென் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரசன்ட்ல நடக்கிற காட்சிகளை விட படம் ஆரம்பிச்சு 30 நிமிஷம் கழிச்சு வர அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ்னால ரொம்ப சிம்பிளா லைவ்லியாவே ஃபீல் ஆகுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சிலர் கிளைம் பண்ண அளவுக்கு இந்த படம் அவ்வளோ ஆகான்ற மாதிரி இம்ப்ரெசிவா எனக்கு ஃபீல் ஆகல. கண்டிப்பா ரொம்ப 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 நல்ல முயற்சி. ஆடியன்ஸுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம, ரொம்ப ஸ்பூன் ஃபீட்லாம் பண்ணாம, ரொம்ப கிளியர் கட்டா தான் சொல்ல வந்ததை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம இயக்குனர் சொல்லியிருந்தாரு. அது கண்டிப்பா பாராட்டலாம். ஆனா ஓவராலா இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கரோடைய அமெச்சூரான ப்ராடக்டா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கிரீக் மித்தாலஜில எடிபஸோட கதை, கிராண்ட்ஃபாதர் பாரடாக்ஸ்ங்கிற அந்த கான்செப்ட், ஆஸ்திரேலியன் படமான ப்ரீடெஸ்டினேஷன், இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி பரிச்சயம் இருந்திருந்தா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். மேபி எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆக இதெல்லாம் ஒரு காரணமா இருந்திருக்கலாம். பட் இந்த ஒரு ஃபேக்டரையும் தாண்டி ஸ்டேஜிங்கா நிறைய காட்சிகள் எனக்கு வீக்காவே ஃபீல் ஆச்சு. நான் லீனியரான காட்சிகள் எந்த ஒரு குழப்பமும் இல்லை, அதில் அந்த நரேஷன்லாம் கிளியராகவே பண்ணியிருந்தாங்க. பட் லீனியராக போகிற காட்சிகளில் கூட ஒவ்வொரு சீனும் ஆரம்பிச்சு முடிகிற விதத்தில் ஒரு ஸ்மூத்னஸ் இல்லை. படத்தோடைய மூட்லையுமே கூட கன்சிஸ்டன்சி இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஹீரோவுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் தெரிய வந்தாலுமே கூட அடுத்த சீன்லேயே அவர் கொஞ்சம் நார்மல் ஆகிறாரு, சகஜமாக தன்னோட லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிச்சாரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த இன்கன்சிஸ்டன்சி கொஞ்சம் எனக்கு உறுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. தென் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஹீரோ தீக்ஷித் ஷெட்டி இன்னும் கூட ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கலாம்.
ரைட்டிங் அப்பார்ட் எங்கேயுமே அந்த கேரக்டரோட அந்த பெயினை, ஃப்ரஸ்ட்ரேஷனை, பதட்டத்தை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல, எம்பத்தட்டிக்காக ஃபீல் பண்ண முடியல, கனெக்ட் பண்ணிக்க முடியல. எல்லாமே ஒரு 1 arm டிஸ்டன்ஸ்ல கொஞ்சம் தள்ளியே இருக்கு. நரேஷனாவும் நிறைய இடங்கள்ல தேவையில்லாத ஸ்லோமோ ஷாட்ஸ், ரிப்பீட்டடா சில ஷாட்ஸை ப்ளே பண்ணதுன்னு ரன் டைம் தான் நிரப்பி வச்சிருக்காங்க. அதுவும் அந்த தியேட்டர் குரூப்ல ஹீரோ ஒருத்தர்கிட்ட போய் சண்டை போற மாதிரியான அந்த ஒரு சீன்லாம் இந்த கதைக்கு எந்த விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்கிறதே எனக்கு புரியல. ஃபைனலா இந்த டைம் டிராவல் விதிகள்ல இவங்க சொல்ற விஷயங்கள்ல எனக்கு சில குழப்பங்கள் இருக்கு. முக்கியமான விஷயம் பிளிங்க் பண்ணக்கூடாது, பிளிங்க் பண்ணா பிரசன்ட்டுக்கு வந்துருவாங்க, டைம் டிராவல் முடிஞ்சிடும் அப்படிங்கிறத ஒரு ரூலா இருக்கு. ஆனா அந்த அறிவுங்கிற கேரக்டர் டைம் டிராவல் பண்ணும்போது நிறைய இடங்களை பிளிங்க் பண்றாரு. சரி, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் சொல்றாங்க, நீங்க ரிங்கை யூஸ் பண்ணி பிளிங்க் பண்ணலாம், பட் அங்கேயே தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அவர் அங்க போனாலுமே கூட ரிங்கை யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு இருந்தாருன்னு வச்சுக்கிட்டாலுமே கூட அங்கேருந்து வேற ஒரு டைம் பீரியட் டைம் டிராவல் பண்றாரு, அங்க ரிங்கை தொலைச்சிடுறாரு, திரும்பி அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு டைம் டிராவல் பண்றாரு. இந்த ஒரு டைம் ஜம்புங்கிறது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறதும் எனக்கு புரியல. தென் இது லாஜிக் லூப் போலா இல்ல சப்டைட்டில் இருந்த குழப்பங்கிறது தெரியல. கண்டிப்பா ஒரு இடத்துல ஆல்டர்னேட் டைம் லைன் இருக்கு, அதுக்கு நீங்க டிராவல் பண்ணுவீங்கிற மாதிரி ஒரு வசனம் வருது. அது ஆல்டர்னேட் டைம் லைன் மாதிரி தெரியலையே, எல்லாமே ஒரே டைம்ல தான் நடக்குதுங்கிற ஒரு குழப்பமும் இருக்கு. இதுல என்னுடைய புரிதல் தப்பா இருந்தா கண்டிப்பா நீங்க கமெண்ட் சொல்லுங்க, என்னன்றதை நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். மொத்தத்துல இந்த பிளிங்க் கண் கொட்டாம பார்க்க முடியற அளவுக்கு ஒரு பரபரப்பான சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லரா ஃபீல் ஆகலனாலுமே கூட கண்டிப்பா ஒரு வாட்டி ரிலாக்ஸ்டா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் டிராமாவா தான் இருக்கு. படம் அமேசான் பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆயிருக்கு. கன்னடத்துல மட்டும் தான் இருக்கு, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.